வணக்கம் சகோ. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஆட்டோடெஸ்க் ப்ரொவைட் பண்ணுற ஃப்ரீ டிசைனிங் கோர்சஸ்க்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லோரும் கிராம் எவ்ரிதிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷனில் ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் உடனே நான் நோட்டிஃபிகேஷன் பார்த்து நீங்கள் வீடியோஸை என்ரோல் பண்ணிக்க முடியும். அண்ட் நம்ம சேனலில் டாப் மோஸ்ட் ஆன்லைன் வெப்சைட்ஸ் லைக் யூடமி, EDX அண்ட் மைக்ரோசாஃப்ட், கூகுள் இந்த மாதிரி டாப் மோஸ்ட் ஆன்லைன் வெப்சைட்ஸ், இன்டர்ன்ஷிப்ஸ், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சிவில் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கலுக்கான டிசைனிங் கோர்சஸ் இருந்தால் போடுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் நான் இந்த கோர்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இது டாப் மோஸ்ட் எல்லாருக்குமே தெரியும் ஆட்டோடெஸ்க் கம்பெனியை பற்றி. ஆட்டோகேட்லேருந்து ரிவிட் ஆர்கிடெக்சர் இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் வெப்சைட்ஸ் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. இதுலேருந்து உங்களுக்கு ஃப்ரீ கோர்ஸாக இன்றைக்கி என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா ஹைவே அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சிவில்கான கோர்ஸ், அண்டு ரிவீட்கான ஃபண்டமெண்டல்ஸ் கோர்ஸ், அண்டு BIM கன்ஸ்ட்ரக்ஷன், அதுக்கப்புறம் ஜென்ரேட்டிவ் டிசைன் டாபிக் கீழே இருக்குது. அடுத்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கான டிசைனுமே கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உள்ள எல்லா கோர்சஸ்க்குமே நல்ல ரேட்டிங்ஸும் கொடுத்துருக்காங்க எல்லோரும். ஸோ கீழே பார்த்திங்கன்னா கேம்கான கோர்ஸ் இருக்குது, அண்டு ஜென்ரேட்டிவ் டிசைன் மேனுஃபேக்சரிங்கான கோர்ஸ் இருக்குது. ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் CAD, CAM அண்டு CNCக்கான கோர்ஸுமே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. CNCயோட லைக் CNC டூல் பார்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கான கோர்ஸுமே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்டு ஸோ இது மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு கீழே பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய கோர்சஸ் கொடுத்துருக்காங்க. இதுலேயே நீங்கள் வந்து சர்டிஃபைடு, அதாவது சர்டிபாத் அப்படின்னு இருக்கும். அப்படின்னா என்ன அப்படின்னா சர்டிஃபிகேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற கோர்ஸ் இதெல்லாமே. ஸோ ஆட்டோகேட்லேருந்து அப்பப்போ எக்ஸாம்ஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அது நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா தெரியும். அந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு இந்த கோர்ஸஸை படிச்சுட்டு இதுக்கான எக்ஸாமை நீங்கள் அங்கே போய் அட்டன் பண்ணலாம். ஸோ இது வந்து சர்டிஃபிகேஷன் ப்ரிப்பரேஷன் கோர்ஸ். ஸோ இதில் உள்ள கோர்ஸஸை நீங்கள் படிச்சுட்டு அதுக்கான எக்ஸாம் கண்டக்ட் பண்ணும்போது நீங்கள் அந்த எக்ஸாம் அட்டன் பண்ணி அதிலிருந்தும் சர்டிஃபிகேஷன் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஆட்டோடெஸ்க் சர்டிஃபிகேஷன், அதுக்கு தான் இந்த கோர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான எக்ஸாம் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ இதுலேயே சீரீஸ் மாதிரியும் கொடுத்துருக்காங்க கோர்ஸு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா 3 கோர்சஸ் ஒரு சீரீஸாக கொடுத்துருக்காங்க. இது வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்காகன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி நிறைய கோர்சஸ் நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா வந்துகிட்டே இருக்கும். அண்ட் எல்லா கோர்சஸுமே பார்த்திங்கன்னா 15 ஹவர்ஸ்லேருந்து 20 ஹவர்ஸ் வரைக்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்டு பிகினர்லேருந்து இன்டர்மீடியட்லேருந்து அட்வான்ஸ் லெவல் கோர்ஸ் வரைக்குமே இதில் வந்து ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கோர்சஸ்லாம் நீங்கள் எப்படி என்ரோல் பண்ணலான்னு பார்க்கலாம். ஜஸ்ட் அதில் கிளிக் பண்ணாலே போதும், உங்களுக்கு கோர்ஸ் வந்து ஓப்பன் ஆகிடும். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே லெசன் 1, லெசன் 2 இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஒன்றா ப்ளே பண்ணி நீங்கள் வந்து கோர்சஸை படிச்சுக்கலாம். அண்டு ஒரு கோர்ஸுமே கிளிக் பண்ணோன்னா அதுக்கு கீழேயே வந்து வீடியோஸ் செப்பரேட்டாக ஒரு டாபிக் கீழே வீடியோஸ் அண்டு பிடிஎஃப்ஸ் இருந்தால் பிடிஎஃப்ஸ் இருக்கும். அண்ட் உங்களுக்கு ஏதாவது அசைன்மெண்ட்ஸ் இருந்தால் அதையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த டாபிக் போங்க. ஸோ இப்போ நம்ம சைன்அப் பண்ணிக்கலாம். சைன்அப் வந்து புது அக்கௌண்ட் இருக்கிறவங்க, அதுலேயும் ஸ்டூடெண்ட் அக்கௌண்ட், ப்ரொஃபஷ்னல் அக்கௌண்ட்னு இருக்குது. ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா ப்ரொஃபஷ்னல் எடுங்க, ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் அக்கௌண்ட் எடுங்க. இதில் வந்து உங்களுக்கு கண்ட்ரி அண்டு உங்களோட எஜுகேஷன், நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க என்னென்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம ஸ்டூடெண்ட் கொடுத்துக்கலாம். அண்ட் யூனிவர்சிட்டி டைப்பு அண்டு டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. இதெல்லாமே கொடுத்ததுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் கேட்குறாங்க, மெயில் ஐடி கேட்குறாங்க, கன்ஃபார்ம் மெயில் கேட்குறாங்க. ஸோ சர்டிஃபிகேஷனில் என்ன நேம் இருக்கோ அதுதான் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேமாக கொடுங்க. அதுக்கப்புறமா மெயில் ஐடி கரெக்டாக கொடுங்க, பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க. ஸோ அக்ரி கொடுத்து நம்ம நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் போகலாம். ஸோ இதுக்கடுத்து என்ன கேட்குறாங்கன்னா இமெயில் ஐடி வெரிஃபிகேஷன். ஸோ உங்களோட மெயிலுக்கு போனீங்கன்னா ஆல்ரெடி மெயில் வந்திருக்கும், அதில் போயிட்டு வெரிஃபை இமெயில் கொடுங்க. ஸோ இந்த மெயில் ஐடி கரெக்டாக கொடுத்தா தான் உங்களுக்கு மெயில் வரும். ஸோ வெரிஃபை மெயில் கொடுத்ததுக்கப்புறமா அக்கௌண்ட் வெரிஃபைன்னு வந்ததும் டன் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுங்க. ஸோ இதுலேயும் கொஸ்டின் கேட்குறாங்க. ஜஸ்ட் உங்களோட ஏரியா ஆஃப் ஸ்டடி என்ன ஸ்டடி பண்ணுறீங்க, அண்ட் காலேஜ் வந்து எப்போ ஜாயின் பண்ணிங்க, அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாம். ஒர்க் எப்போ ஜாயின் பண்ணிங்க அந்த மாதிரி கேட்குறாங்க. அதெல்லாம் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு டைரெக்டாக எந்த கோர்ஸ் வேணுமோ அதில் நீங்கள் போய் என்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு கோர்ஸ் எடுக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே லாக்கில் இருக்குது இல்லையா, எல்லா கோர்ஸுமே லாக்கில் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் கீழே
ஹோம் பேஜுக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு கோர்ஸ் எடுக்கிறேன். ஸோ இதுலேயே உங்களுக்கு மேலே ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன டிபார்ட்மெண்ட் என்ன மாடல் டிசைன் வேணுன்றதுக்கு பொறுத்து அந்த கோர்ஸை எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் மெக்கானிக்கல்னால் மெக்கானிக்கல் எடுத்துக்கலாம், ரோபோட்டிக்ஸ்னால் ரோபோட்டிக்ஸ் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி. ஸோ அதே மாதிரி என்ன லெவல் வேணும், பிகினராக ஸ்டார்டிங் லெவலான்னு பார்த்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஸோ இப்போ நான் ஒரு கோர்ஸை மட்டும் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறமா உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு என்ரோல் அப்படின்ற பட்டனில் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் உங்களுக்கு என்ரோல் ஆகிடும். என்ரோல் ஆனதுக்கப்புறமா கீழே பார்த்தீங்கன்னா அந்த லாக் சிம்பிள் வந்து இருக்காது. ஸோ இப்போ நீங்கள் எல்லா கோர்ஸுமே லைனாக எடுத்து படிச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு டாபிக் கீழேயுமே அசைன்மெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கும், ஒரு சில இதில் இருக்காது. அண்ட் இந்த பிடிஎஃப் எல்லாமே அட்டாச் பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் நீங்கள் படித்தும் தெரிஞ்சுக்கலாம். எல்லாமே அட்டாச் பண்ணி தான் இருக்குது உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஃபைனலாக டெஸ்ட் இருக்கும். ஸோ ஃபைனல் டெஸ்ட் அட்டன் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் கிளிக் பண்ணணும். ஸோ ஃபைனல் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் 1 இது எல்லா கொஸ்டின்ஸ்க்குமே நீங்கள் ஆன்சர் பண்ணணும். 20 கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணி கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட் ஸ்டெப் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு சர்டிஃபிகேஷன் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ கெட் சர்டிஃபைட் இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட சர்டிஃபிகேஷன் பேஜ் ஓப்பன் ஆகும். இன்ஜினியரிங்கான ஃப்ரீ டிசைனிங் கோர்சஸ் எல்லாம் ரொம்பவே ரேர். ஸோ இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தமிழில் நிறைய பேர் வீடியோஸ் கேட்டிருந்தீங்க. தமிழில் இந்த மாதிரி பெஸ்ட் வெப்சைட் ப்ரொவைட் பண்ணுற ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் எல்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். பட் கிடைச்சா நான் அப்படி இருந்தால் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ இது இங்கிலீஷில் தான் இருக்குது. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் டு கிராம் எவ்ரிதிங். தேங்க்யூ.